ஹலோ வியூவர்ஸ், நம்முடைய லீகல் பாண்டிங் சேனல் மூலம் இன்று நாம் காண இருப்பது இந்து திருமண சட்டத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காண்பது. நம் நாட்டு சட்டப்படி இந்து திருமணச் சட்டம், முஸ்லிம் திருமணச் சட்டம், கிறிஸ்துவ திருமணச் சட்டம் என அவர் மதத்திற்கு ஏற்றாற்போல் சட்டம் உள்ளது. இன்று இங்கு இந்து திருமண சட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வு வழிகள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். அதை மேட்ரிமோனியல் ரிலீஃப் என்று கூறுவார்கள். திருமண வாழ்வில் பிரச்சனைகள் வரும்பொழுது அதை சமாளிக்க முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் பெரிதாக உருவெடுக்கும். அப்பொழுது அதிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்பதற்காக 1955 ஆண்டில் இயற்றப்பட்ட இந்து திருமண சட்டமானது சில தீர்வு வழிகளை மேட்ரிமோனியல் ரிலீஃப்ஸ் வழங்கியுள்ளது. அதில் முதலில் தாம்பத்திய உறவு உரிமைகளை மீண்டும் கோரல், ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் என்றும், நிதி முறை பிரிவு, ஜுடிஷியல் செப்பரேஷன் என்றும், இல்லா நிலை மற்றும் தவிர்த்தகு திருமணம், வாய்ட் அண்ட் வாய்டபிள் மேரேஜ் என்றும், 4 மணமுறிவு, டிவோர்ஸ் என்றும் வகைப்படுத்தி உள்ளார்கள். மணமுறிவு கோருவதற்கு அடிப்படைகள் என்ன என்றும், மணமுறிவு கோர ஒரு மனைவிக்கு உள்ள அடிப்படையான காரணங்கள் என்ன என்றும் நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் காண இருப்பது மணமுறிவு கோருவதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன என்பதை. திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணைவர்களில் யாராவது ஒருவர் தானே விரும்பி உடலுறவு மற்றொருவர் உடன் கொண்டிருக்கும் பொழுது had voluntary sexual intercourse, இதை காரணம் காட்டியும் மணமுறிவு கோரலாம். 2வது, திருமணத்திற்கு பிறகு மனுதாரரை கொடுமைப்படுத்தி இருந்தால் cruelty, அதற்கான காரணங்களை கூறியும் மணமுறிவு கோரலாம். 3வது, மனு செய்வதற்கு உடனடி முன்னதாக தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் குறைவில்லாத ஒரு காலகட்டத்திற்கு மனுதாரரை எதிர்மனுதாரர் கைவிட்டு சென்றிருந்தால் டெசர்ஷன் சொல்லுவாங்க. எந்த ஒரு காரணமும் இல்லாமல் கணவன் மனைவியை கைவிட்டுட்டு செல்வது, இல்லை மனைவி கணவனை கைவிட்டுட்டு செல்வது, இதையும் ஒரு அடிப்படை காரணமாக சட்டம் ஏற்றுக்கொள்கிறது. அடுத்தது, தம்பதிகளில் ஒருவர் வேறொரு